Good afternoon. சரி, நீங்கள் லைனுக்கு வரும்போது எல்லாரும் ஒரே நேரத்தில் வந்துட்டீங்கன்னா எல்லாம் தொழில்நுட்பம் கொஞ்சம் சில பேருக்கு கஷ்டமா இருக்கலாம். பழக பழக எல்லாம் சரியா போயிடும். சரி, சாரி, போன வகுப்பு சரியான முறையில கண்டினியூ பண்ண போயில. ஆகவே அதுக்கு நான் மனவருத்தத்தை தெரிவித்துக் கொள்றேன். பயோகாரர் கேட்கலையா? நான் கதைக்கிறது விளங்க இல்லையா இல்லையா? கதைக்கிறது கேட்க இல்லையா? மியூட் பண்ணிருக்கா இல்ல தானே? சரி, சவுண்ட் விளங்கு தானே? விளங்க இல்லையா? சரியா? மெட்ஸ்காரர் ஒரு லிங்க்ல ஜாயின் ஆயிருக்கிறீங்க, பயோகாரர் வேற ஒரு லிங்க்ல ஜாயின் ஆயிருக்கிறீங்க. பயோகாரருக்கு சில நேரத்துல ஜாயின் ஆக கஷ்டமா இருந்தா, அதாவது இனி உங்களை ஜாயின் ஆக விடையில்லைன்னு சொன்னால் உங்களுக்கு இன்னொரு மீட்டிங் ஐடி பாஸ்வேர்ட் போட்டிருக்கேன், அது கூட நீங்க ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த வீடியோ மியூட்ல இல்லையே, வாய்ஸ் வர இல்லையா? இப்ப விளங்குது சார். ஓகேயா? ஓகே ஓகே சார். சரி, ஓகே, தேங்க்யூ. ஓகே சார். ஆனா ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோஸ் மியூட் பண்ண கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அதை நான் மியூட் பண்ணும்போது இந்த சவுண்ட் கட் ஆகிற மாதிரி இருக்கு. உங்களோட மியூட் பண்ணி விடுங்க உங்களோட வாய்ஸ்ல. சரி, ஓகே. போன வகுப்புல நாங்கள் அணுவண்டா என்னன்னு பார்க்கணும்னு சொல்லி இருந்தான். சரிதானே? இந்த அணுவண்ணண்டு தலையங்கம் போட்டதுதான் அங்கால மேற்கொண்டு ஒன்றுமே செய்ய முடியாமல் போயிட்டு ஒரு 2 நாள் அல்லது ஒரு நாளைக்கு கொஞ்சம் சிக்கலாக தான் இருக்கும் என்று நினைக்கிறேன். பிரச்சனை என்னென்றால் போன்லயும் லேப்லயும் ஒரே நேரத்துல போய் கொண்டிருக்கால, ரெண்டையும் மேனேஜ் பண்றது கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு. சாரி. அணுவண்ணண்டு தலையங்கம் போட்டுக்கொள்ளுங்க. இந்த விஷயம் நீங்கள் ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்பீர்கள் என்று நான் நினைக்கிறேன். ஓஎல்ல அணுவன் சம்பந்தமாக படிச்சிருக்கிறீங்க, சரியா?
பொதுவாக இந்த அணுவண்ணை நாங்கள் சட் என்று சொல்லி குறிச்சு கொள்வோம். எழுதுறது கிளியரா இருக்குதானே? அணுவண்ணை சட் என்று குறிச்சு கொள்வோம். அணுவன் என்பது ஒரு அணுவில இருக்கிற புரோத்தன்கள்ட்ட எண்ணிக்கை. இதுதான் அணுவண்ணாக இருக்கும். ஒரு அணுவில இருக்கிற புரோத்தன்கள்ட்ட எண்ணிக்கை அணுவண்ணுக்கு சமனாக காணப்படும். ஒரு அணுவில உள்ள புரோத்தன்கள்ட்ட எண்ணிக்கை தான் நாங்கள் அணுவன் என்று சொல்லுவோம். ஆரம்ப காலத்துல அணுவன் துணிவதற்கு முன்ன சரிதான் சாரண துணிவை அடிப்படையாக கொண்டுதான் அணுக்களை ஒழுங்குபடுத்தி இருந்தார். சாரண துணிவின் ஏறு வரிசைக்கு ஏற்ப அணுக்கள் ஆவர்த்தன அட்டவணையில ஒழுங்கமைக்கப்பட்டிருந்தது. மோஸ்ட்லி என்று சொல்லப்படுபவர் விஞ்ஞானி மோஸ்ட்லி ஒவ்வொரு மூலகத்திலையும் தனித்துவமான எண்ணிக்கையில புரோத்தன்கள் காணப்படுது என்று சொல்லி இந்த புரோத்தன்கள்ட்ட எண்ணிக்கையை அணுவண்ணாக அறிமுகம் செய்தார். ஒவ்வொரு மூலகத்துக்கும் தனித்துவமான எண்ணிக்கையில அணுவன் காணப்படும், புரோத்தன்கள் காணப்படும். நாங்கள் ஏற்கனவே பார்த்தாங்க புரோத்தன்கள் நேரேற்ற முடியவை. அணுவில இருக்கிற இந்த புரோத்தன்கள் எண்ணிக்கை இலத்திரன்கள் இது சைன் பண்ணுதா? இது எழுதுறது விளங்கல என்றால் போர்ட் பிரச்சனை இருக்கா? அப்படியா? போர்ட் போற சைன் பண்ணுதா? இல்ல லைட் பிரச்சனையால சைன் பண்ணுதா இல்லன்னா எழுதுறதெல்லாம் தெரியுதா? எழுதுறதெல்லாம் தெரியுது சார். தெரியுதா? ஓகே, சாரியா. அவன் கிளியர் இல்லாதாக்களுக்கு சில நேரத்துல கவரேஜ் பிரச்சனை இருக்கோ தெரியல. அப்படின்னு சொன்னால் கட் பண்ணி ஜாயின் பண்ணுவா. விளங்கல? இதான் உங்களுக்கு தெரியுற வியூவா? ஸ்கிரீன் ஷேர் யாரும் செய்திருக்கிறீங்களே? சார் இப்ப கிளியரா இருக்கல. இப்ப கிளியரா இல்ல சார். என்னமோ மறைக்குது. அப்படியா? அதெல்லாம் கிளியரா இருந்துச்சு சார். பாருங்க. எல்லாம் தலைக்கல. இல்ல ஏதோ செட்டிங் சிக்கலா இருக்கு பாருங்க. இப்போ ஓகே இருக்கா? ஓகே சார். ஓகே சார். அது கேமராண்ட இது கேமரா கேமரா தான் பிரச்சனை ஆயிடுச்சு. கேமரா ஃப்ரண்ட் சைட்ல இருந்த கேமரா மற்ற சைடுக்கு மாறிட்டு நினைக்கிறேன்.
சரியா? ஓகே, உங்களோட வீடியோஸ் ஆடியோக்கள் மியூட் பண்ணி கொள்ளுங்க. ஒரு கொஞ்சம் பழக்கப்படும் வரைக்கும் கொஞ்சம் சிக்கல் தன்மையாக தான் இருக்கும். சரியா? ஓகே. அப்ப அணுவன் என்பது ஒரு அணுவில இருக்கிற புரோத்தன்கள் எண்ணிக்கை. இதை கண்டுபிடிச்சது மோஸ்ட்லியால அணுவன் துணியப்பட்ட பின்னர் தான் ஆவர்த்தன அட்டவணையில இருக்கிற மூலகங்கள் அணுவன் ஏறுவரிசைக்கு ஏற்ப ஒழுங்கமைக்கப்பட்டது. சரிதானே? ஒரு அணுவில பொதுவாக நாங்கள் திணிவண்ண ஏ என்று குறித்துக் கொள்வோம், அணுவண்ண சட் என்று குறித்துக் கொள்வோம். இப்ப கார்பன் என்ற ஒரு மூலகத்திற்கு ஏ சட் என்று இதனுடைய முன் பகுதியில குறித்து கொள்றதை நியமமாக நாங்கள் வச்சிருக்கிறோம். சரிதானே? நியம குறியீடாக இது பயன்படுத்தப்படுது. இதுல ஏ திணிவண்ணை குறிக்கும், இது அணுவண்ணை குறிக்கும். அப்ப இந்த ஏ என்பது திணிவன். இது ஒரு அணுவில இருக்கிற புரோத்தன்கள் எண்ணிக்கையையும் நியூட்ரன்கள் எண்ணிக்கையையும் கொண்டிருக்கும். அணுவில உள்ள புரோத்தன்கள் எண்ணிக்கை எப்போதும் இலத்திரன்கள் எண்ணிக்கைக்கு சமனாக இருக்கிறதால, ஒரு அணுவில இருக்கிற புரோத்தன்கள் எண்ணிக்கை எப்போதும் இலத்திரன்கள் எண்ணிக்கைக்கு சமனாக இருக்கிறதால அணு நடுநிலையானதாக காணப்படும். அணு எப்போதும் நடுநிலையானதாக காணப்படும். சரிதானே? எழுதி கொள்ளுங்க. அணுவன் என்று தலையங்கம் போட்டுக் கொள்ளுங்க. அணுவன் ஓர் அணுவின் கருவில் காணப்படுகின்ற புரோத்தன்களின் எண்ணிக்கை ஓர் அணுவின் கருவில் காணப்படுகின்ற புரோத்தன்களின் எண்ணிக்கை அணுவன் எனப்படும். அடுத்த பந்தி அழிக்கொள்ளணும். அணு நடுநிலையானது என்பதால் அணுவில் உள்ள புரோத்தன்களின் எண்ணிக்கையும் இலத்திரன்களின் எண்ணிக்கையும் எப்போதும் சமனாக காணப்படும். எனவே அணு எண் ஆனது அணுவில் உள்ள இலத்திரன்களின் எண்ணிக்கைக்கும் சமனாக காணப்படும். அணுவண்ணானது அணுவில் உள்ள இலத்திரன்களின் எண்ணிக்கைக்கும் சமனாக காணப்படும். சரியா? அடுத்த பந்தியாளை கொள்ளுங்க. அணு எண்ணை துணிந்தவர்
அணு எண்ணெய் துணிந்தவர் மோஸ்ட்லி ஆவர். மோஸ்ட்லி ஆவர். அணு எண்ணெய் துணிந்தவர் மோஸ்ட்லி ஆவர். அணு எண்ணெய் துணிந்தவர் மோஸ்ட்லி ஆவர். அடுத்த அலையங்கம் போட்டுக் கொள்ளுங்க. திணிவு எண். திணிவு எண். திணிவு எண். இதை நாங்கள் பொதுவாக ஏ என்று குறித்துக் கொள்வோம். எழுதிக்கொள்வோம். ஓர் அணுவின் கருவில் உள்ள ஓர் அணுவின் கருவில் உள்ள புரோத்தன்களினதும் நியூட்ரன்களினதும் கூட்டுத்தொகை. புரோத்தன்களினதும் நியூட்ரன்களினதும் கூட்டுத்தொகை. புரோத்தன்களினதும் நியூட்ரன்களினதும் கூட்டுத்தொகை. திணிவு எண் ஆகும். திணிவு எண் ஆகும். சரியா? அப்ப அணுவின் கருவில இங்க புரோத்தன்களும் காணப்படும், நியூட்ரன்களும் காணப்படும். புரோத்தன்களுடைய எண்ணிக்கையையும் நியூட்ரன்களுடைய எண்ணிக்கையும் கூட்ட வருவது அந்த அணுவினுடைய திணிவு எண்ணா. இந்த புரோத்தன்களினதும் நியூட்ரன்களினதும் எண்ணிக்கை வந்து கருவன்கள் என்று சொல்லப்படும். கருவன்கள். ஆங்கிலத்துல நியூக்ளியோன்ஸ் என்று சொல்லிக்கிறோம். நியூக்ளியோன்ஸ். புரோத்தன்களினதும் நியூட்ரன்களினதும் எண்ணிக்கை வந்து கருவன்கள் என்று சொல்லப்படும். அடுத்த பந்தி அழி கொள்ளுங்க. ஓர் அணுவின் கருவில் உள்ள ஓர் அணுவின் கருவில் உள்ள ஓர் அணுவின் கருவில் உள்ள ஓர் அணுவின் கருவில் உள்ள புரோத்தன்களினதும் நியூட்ரன்களினதும் மொத்த எண்ணிக்கை ஓர் அணுவின் கருவில் உள்ள புரோத்தன்களினதும் நியூட்ரன்களினதும் மொத்த எண்ணிக்கை புரோத்தன்களினதும் நியூட்ரன்களினதும் மொத்த எண்ணிக்கை ஓர் அணுவின் கருவில் உள்ள புரோத்தன்களினதும் நியூட்ரன்களினதும் மொத்த எண்ணிக்கை திணிவு எண் எனப்படும். திணிவு எண் எனப்படும். திணிவு எண் எனப்படும்.
சரியா? அடுத்த பந்தி அழைக்கொள்வோம். புரோத்தன்களினதும் நியூட்ரன்களினதும் எண்ணிக்கை கருவன்கள் எனவும் அழைக்கப்படும். புரோத்தன்களினதும் நியூட்ரன்களினதும் எண்ணிக்கை கருவன்கள் எனவும் அழைக்கப்படும். கருவன்கள் என்பது ஆங்கிலத்துல நியூக்ளியோன்ஸ் சொல்லப்படும். நியூக்ளியோன்ஸ் கருவன்கள் எனவும் அழைக்கப்படும். கருவன்களை நாங்கள் நியூக்ளியோன்ஸ் என்று சொல்லுவோம். சரியா? இந்த நோட்டேஷன் இருக்கா போட்டுக்கொள்ளுங்க. கார்பன் என்ற மூலகம், இது சட், இது ஏ. சரி, இந்த நோட்டேஷனை போட்டுக்கொள்ளுங்க. ஒரு குறித்த அணுவை குறிப்பதற்கு அணு குறியீடுகள் பயன்படுத்தப்படுகின்றது. ஒரு குறித்த அணுவை குறிப்பதற்கு அணு குறியீடுகள் பயன்படுத்தப்படுகின்றது. இதான் அந்த அணு குறியீடு. கார்பன், இது திணிவன், இது அணு. ஒரு அணுவை குறிப்பதற்கு அணு குறியீடுகள் பயன்படுத்தப்படுகின்றன. இந்த அணுவுக்கு இது இடது பக்கம், இது வலது பக்கம். கவனிச்சுக்கொள்ளுங்க. இடது பக்கத்தின் மேல் மூலையில திணிவண்ணும், கீழ் மூலையில அணுவண்ணும் எப்போதும் குறிப்பிடப்படும். சரிதா? அணு குறியீட்டுல இடது பக்கத்தின் மேல் மூலையில திணிவண்ணும், கீழ் மூலையில அணுவண்ணும் குறிக்கப்படும். சரி, அந்த விஷயத்திற்கு நோட் பண்ணி கொடுப்போம். இதன்போது இடது பக்கத்தின் மேல் திணிவு எண்ணும் இடது பக்கத்தின் கீழ் அணு எண்ணும் குறிப்பிடப்படும். கவனிங்க. இதுல கார்பன் என்ற மூலகத்தின் திணிவண்ணும் அணுவண்ணும் குறிப்பிடப்பட்டிருக்கு. எங்களுக்கு கார்பனினுடைய திணிவன் 12 என்றும் அணுவன் 6 என்றும் தெரியும். இதே விஷயத்தை நாங்கள் இப்படியும் குறிக்கலாம். காரணம், ஒவ்வொரு அணுவிற்கும் புரோட்டான்கள் எண்ணிக்கை தனித்துவமானது.
அந்த அணுவன் வந்து குறியீட்டோட தொடர்படுத்தப்படுது. ஆவர்த்தன அட்டவணையில இருக்கிற ஒவ்வொரு மூலகங்களும் தனித்துவமான குறியீடுகளை பயன்படுத்தி அடையாளப்படுத்தப்படுது. அப்ப சி என்று சொன்னால் எல்லாருக்கும் தெரியும் கார்பன் என்று சொல்லி, என்னென்று குறிப்பிட்டால் நைதரசன் என்று தெரியும். அப்ப நைதரசன் எத்தனை அணுவெண்ணை கொண்டது என்றால் எங்களுக்கு தெரியும் 7, கார்பன் 6. அப்ப குறியீடு சரியான இந்த மூலகத்தின் குறியீடு அணுவெண்ணை வெளிப்படுத்தும். ஆகவே ஒரு மூலகத்தை நாங்கள் குறித்து காட்டும் போது அதனுடைய அணுவன் குறிக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. குறியீடே இந்த அணுவன் என்ன செய்யும் சொன்னால் வெளிப்படுத்தும். சரி, அந்த குறியீடு இந்த அணுவனுக்கு வந்து தொடர்பட்டு இருக்கும். ஆகவே நாங்கள் இப்படி எழுதினாலும் இதைத்தான் குறிக்கும். அப்ப கார்பன் 6, 12 என்று எழுதாமல் கார்பன் 12 என்று எழுதினாலும் சொல்லப்படுற விஷயம் ஒன்றுதான் என்று சொல்லி நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். சரியா? அடுத்த பந்தி எழுதி கொள்ளுங்க. மூலகத்தின் குறியீடும் அணு எண்ணை தெரிவிப்பதால் மூலகத்தின் குறியீடும் அணு எண்ணை தெரிவிப்பதால் மூலகத்தின் குறியீடும் அணு எண்ணை தெரிவிப்பதால் அணுவன் குறிப்பிடப்படாதும் இருக்கலாம். நியம குறியீட்டுல அணுவனை குறிக்காமலும் நாங்கள் விடலாம். அணுவன் குறிப்பிடப்படாமலும் இருக்கலாம். அணுவன் குறிப்பிடப்படாமலும் இருக்கலாம். உதாரணத்துக்கு வைக்கொள்ளுங்க. உதாரணம் இந்த மாதிரி கார்பன் 12 என்று எழுதினாலும் அணுவன் உங்களுக்கு விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்க வேண்டும். சரியா? அப்போ ஒரு மூலகத்தின் நியம குறியீடு தரப்படும் போது அதுல இருக்கிற இலத்திரன்கள் எண்ணிக்கை புரோத்தன்கள் எண்ணிக்கை வந்து அடையாளப்படுத்தக்கூடியதாக இருக்க வேணும். நாங்கள் உதாரணத்துக்கு 2-3 கேள்விகளை பார்த்துக் கொள்வோம். இதுல பாருங்க, சோடியம் இருக்குது. சோடியத்தின் அணுவன் 11. சோடியத்தினுடைய அணுவன் 11, துணிவன் 23. அப்ப இந்த சோடியம் அணுவில உள்ள புரோத்தன்களின் எண்ணிக்கை, சோடியம் அணுவில இருக்கிற நியூட்ரன்களின் எண்ணிக்கை நாங்கள் இந்த 2 தகவலையும் அடிப்படையாக கொண்டு குறிப்பிடலாம். அணுவன் புரோத்தன் எண்ணிக்கைக்கு சமன். ஆகவே சோடியத்தில் இருக்கிற புரோத்தன்களின் எண்ணிக்கை வந்து 11 ஆக இருக்கும். அணு நடுநிலையானது மறையேற்றம் பெற்ற இலத்திரன்களின் எண்ணிக்கையும் நேரேற்றம் பெற்ற புரோத்தன்களின் எண்ணிக்கையும் எப்போதும் சமனாக இருக்கும். ஆகவே சோடியத்தில் இருக்கிற இலத்திரன்களின் எண்ணிக்கையும் 11 ஆக இருக்கும். திணிவு எண் என்பது புரோத்தன்களினதும் நியூட்ரன்களினதும் மொத்த கூட்டுத்தொகை என்று சொன்னாங்க.
அப்ப சோடியம் அணுவில திணிவன் 23 என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. அணுவன் புரோத்தன் எண்ணிக்கைக்கு சமன். ஆகவே இதுல இருந்து நாங்கள் நியூட்ரன் எண்ணிக்கையை காணலாம். சோடியம் அணுவில இருக்கிற நியூட்ரன்களின் எண்ணிக்கை 12. சில சந்தர்ப்பங்கள்ல குறித்த ஒரு மூலகத்திலேயே ஒன்றுக்கும் மேற்பட்ட நியூட்ரன்கள் காணப்படலாம். இதுதானே அந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் பார்க்கலாம். ஒரு எழுதி கொள்ளுங்க. சோடியம் அணுவன் 11, திணிவன் 23. இதுல இருக்கிற புரோத்தன்கள் எண்ணிக்கை, இலத்திரன்கள் எண்ணிக்கை, நியூட்ரன்கள் எண்ணிக்கை, இந்த மூன்றையும் கணிச்சு கொள்ளுங்க. புரோத்தன்கள் எண்ணிக்கை, இலத்திரன் எண்ணிக்கை, நியூட்ரன் எண்ணிக்கை, இந்த மூன்று விஷயத்தையும் ஒழுங்கா பார்த்துக்கொள்ளுங்க. இது எழுதிட்டு பொன் ஏஜு பொன்னென்ற மூலகத்தில் இருக்கிற இலத்திரன் எண்ணிக்கை, புரோத்தன் எண்ணிக்கை இருக்கா கண்டுபிடி. பொன்னின் திணிவன் 197. பொன்னின் திணிவன் 197. இதில் இருக்கிற புரோத்தன்கள் எண்ணிக்கை 79. அதாவது அணுவன் 79. சரியா? அப்ப பொன்னில இருக்கிற முதலாவது கேள்வி புரோத்தன்களின் எண்ணிக்கை, இரண்டாவது கேள்வி இலத்திரன்கள் எண்ணிக்கை, மூன்றாவது கேள்வி நியூட்ரன் எண்ணிக்கை. இவ்வளத்தையும் ஒருக்கா கணிச்சு கொள்ளும். புரோத்தன்கள் எண்ணிக்கை, இலத்திரன்கள் எண்ணிக்கை, நியூட்ரன்கள் எண்ணிக்கை. சரியா? பாருங்க, பொன்னின் நியம குறியீடு தரப்பட்டிருக்கு ஏஜு. இதனுடைய திணிவன் 197. இதனுடைய திணிவன் 197. அணுவன் 79. சரியா? புரோத்தன்கள் எண்ணிக்கை, அணுவண்ணிற்கு சமன். ஆகவே இதில் உள்ள புரோத்தன்கள் எண்ணிக்கை 79 இருக்கும். அணு ஒன்றில் உள்ள புரோத்தன்களின் எண்ணிக்கையும் இலத்திரன்கள் எண்ணிக்கையும் அணுவில எப்போதும் சமனாக இருக்கும். ஆகவே அதுவும் 79 இருக்கும். ஆனால் திணிவன் என்பது புரோத்தன்களினதும் நியூட்ரன்களினதும் கூட்டுத்தொகை. அப்ப புரோத்தண்டையும் நியூட்ரண்டையும் மொத்த கூட்டுத்தொகை தான் 197. சரியா? ஒரு அணுவில இருக்கிற புரோத்தன்களினதும் நியூட்ரன்களினதும் மொத்த கூட்டுத்தொகை 197. இதுல எங்களுக்கு புரோத்தன் எண்ணிக்கை நாங்கள் அணுவண்ணில இருந்து எடுக்கலாம். 79. இது எங்களுக்கு தெரியாது. எண் 197. திணிவண்ணில இருந்து புரோத்தன்கள் எண்ணிக்கை கழிச்சு விட்டமாக இருந்தால் எங்களுக்கு நியூட்ரன் எண்ணிக்கை கிடைக்கும். இது 118 அமையும். சரிதானே? இதுல இருக்கிற நியூட்ரன்கள்ட்ட மொத்த எண்ணிக்கை 118 இருக்கும். எந்த ஒரு மூலகத்திலையும் அணுவன் திணிவன் அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது எப்போதும் முழுவன் பெருமானமாக காணப்படும். எந்த ஒரு மூலகத்திலே
எந்த ஒரு மூலகத்திலையும் அணுவன் திணிவண்ண பார்த்தோம் என்று சொன்னால் இது எப்போதும் முழு எண் பெருமானமாக காணப்படும். சரியா? இது இது இந்த ரெண்டுமே ஒருபோதும் பின்னங்கள்லயோ தசங்கள்லயோ அமையாது. சரியா? வெளியே கொள்ளுங்க, நோட் போட்டு கொள்ளுங்க. நோட் நோட் அணுவன் கம திணிவன் என்பன அணுவன் கம திணிவன் என்பன அணுவன் கம திணிவன் என்பன எப்போதும் முழு எண் பெருமானமாகவே அமையும். எப்போதும் முழு எண் பெருமானமாகவே அமையும். சரியா? இந்த நோட்டை எழுதி கொள்ளுங்க. இதை நீங்க பார்த்து எழுதுங்க. இப்ப இந்த லெசன் முடிய உடனே ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க.